கியா செல்டாஸ் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பற்றி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மோட்டோ வேகன் அஷிர்னாட்ட கேட்போம். நான் இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னங்க? எனக்கு இந்த சேசி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அதாவது கியாக்கு வந்து ஒரு நல்ல சேசி இதில இருந்து இருக்குன்னு நெனைக்கிறேன். K3 பிளாட்ஃபார்ம் நல்ல அஜைலாவும் இருக்குது. கொஞ்சம் நல்ல சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நைஸ். அடுத்தது நம்ம ஜிஎஸ் ப்ரோட்ட கேட்டுருவோம். ப்ரோ எப்படி அதாவது இருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்த செல்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரலி நமக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்துச்சு. அதேமாதிரி சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் செட்டில்டா இல்லையோ அப்படின்ற மாரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் இந்த K3 பிளாட்ஃபார்ம் வந்து ஓவரால் ட்ரை பண்ணும்போது அந்த சாசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கனெக்ட்ல இருக்கு. அந்த கனெக்ட் முன்னாடி மிஸ் ஆச்சு. இப்போ அந்த கனெக்ட் வந்துருச்சு. சேஃப்டியாவும் இருக்கு, ஃபீச்சர்ஸ் ரிச்சாவும் இருக்கு. நல்ல ஒரு டிரைவபிலிட்டி குடுத்துருக்காங்க. சூப்பர் ப்ரோ. அடுத்தது வெப்ரேஜஸ் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ரிவ்யூ நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த வண்டியோடைய ரைடு குவாலிட்டி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சாசி வந்து அப்படியே டைட்டாக டாட்டாக அப்படியே ரொம்ப அஜைலாக சூப்பராகவே இருக்குது. அதை தவிர இன்டீரியர் ஸ்பேஸும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான ஃபீல் இப்போ கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் மட்டும் இல்லை, இருக்கிறவங்க எல்லாருமே அதான் அக்ரி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனல் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அசர்னா அண்ட் ஜிஎஸ் ப்ரோ எல்லாருமே அவங்கவுங்க சேனல்ஸில் அவங்கவுங்க வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க் யூ.